ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 6th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோ ஹீரோயின் நந்து 3 பேரும் கேம்பிங் போயிட்டு வந்ததுல இருந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு புதுவித மாற்றம் வந்திருக்கு. ஆனா அது என்னன்னு யாராலையுமே இன்னும் ரியலைஸ் பண்ண முடியல. நந்து ஹீரோயினை டீச்சரா பாக்குறான், நல்ல ஃப்ரெண்டா பாக்குறான், அம்மா மாதிரியும் அவங்கள பாக்குறான். ஆனா அம்மாவை மட்டும் இருக்க கூடாதுங்கிறதுல பையன் ரொம்ப தெளிவா இருக்கான். இதுல புதுசா பிரிமோட தங்கச்சின்னு ஒரு கேரக்டர் வேற உள்ள இன்ட்ரோடியூஸ் ஆயிருந்திருக்கா. அவளால ஹீரோ ஹீரோனோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் வருதா இல்லையான்னு இந்த பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல இத்தனை நம்ம ஹீரோயின் தங்கி இந்த ரூம மியா எடுத்துக்கிட்டனால அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம பேகும் கையுமா நின்னாவல ஹீரோ அவனோட ரொம்ப நாளா பயன்பாட்டிலே இல்லாத பங்களாக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு அங்க கிளீன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட்டிட்டு போய் பிரியா, இந்த ஃப்ளோர்ல மொத்தம் 4 பெட்ரூம் இருக்கு, நீங்க இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்போசிட்ல இருக்கிற ரூமை மட்டும் ஓபன் பண்ணிடாதீங்க, அதுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு முன்னெச்சரிக்கையா வேற சொல்றான். ஏற்கனவே ஹீரோயின் லைப்ரரிக்குள்ள போய் பெரிய பிரச்சனையா இருக்குல்ல, அதுக்காக இவன் இப்பவே சொல்லிடுறான். அவளும் சரி சரிங்கிறா. பிரியா தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லவும் இவ கிச்சன்ல இருந்து தண்ணி கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறா. அப்புறம் என்ன சாப்பிட போற பிரியா? ஏதாச்சும் இங்கே சிம்பிளா சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துடலான்னு இருக்கேன், இங்கதான் எதுவுமே சமைக்கிறதுக்கு இல்லையே, இதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும், நான் எப்பவுமே பேக்ல நூடுல்ஸ் பாக்கெட் வச்சிருப்பேன், இன்னைக்கு அதுவே சாப்பிட்டுக்க வேணி இவன் மேகி பாக்கெட் எல்லாம் எடுத்து காட்டிட்டு, சார் உங்களுக்கும் மேகி சாப்பிடணும்னு தோணுதாங்க, மேகி நூடுல்ஸ் எல்லாம் நான் பொதுவா சாப்பிடுறது இல்ல, எனக்கு அதோட டேஸ்ட் பிடிக்காதுங்கிறான். அவ்வளவு சரின்னு சொல்லுவாளா. அப்பதான் ஹீரோக்கு தோணும், மேகி சாப்பிடறதுக்காக இங்க இருந்தோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் அவ பக்கத்துல இருக்கலாம்ல, பரவாயில்ல இன்னைக்கு நீங்க செய்யுங்க நான் சாப்பிடுறேங்கிறான். இவ்வளவு மேகி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து அவனுக்கு பவுல்ல குடுக்குறா. ஆனா அப்பவுமே ஹீரோக்கு சாப்பிடலாமா சாப்பிட வேண்டாமாங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால அவன் பார்த்துட்டே யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க, சார் விடுங்க பிடிக்கலைன்னா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு இவன் அந்த பவுல் எடுக்க போக, இல்ல பிரியா நீங்க எனக்கு முறையா கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்த ஒரு டிஷ் வேண்டான்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படுங்கிறதுனாலதான் இதை சாப்பிடுறேன்னு எப்போ மாதிரி நயவஞ்சகமா நகைச்சுவை பண்ண, சரி சார் நீங்க உட்காருங்க நான் வேற வேலை எடுத்துச்சுன்னா பார்க்க போறேன்னு இவன் அங்க திரும்பும் போது ஒரு சூடான பாத்திரத்து மேல கை வச்சுட்டு ஆண் கத்த இவன் உடனே அவ கையை பிடிச்சிட்டு, கேர்ஃபுல்லா இருங்க பிரியா, ஏன் அவசரப்படுறீங்க, பாருங்க கையெல்லாம் ரெட் கலர்ல ஆயிடுச்சு. இவன் ரொம்ப அக்கறையா பேச ஹீரோனுக்கு இந்த அக்கறை நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இதை எந்த விதத்துல எடுத்துக்கிறதுங்கிறதுலதான் அவளுக்கு இன்னும் குழப்பம் இருக்கு. ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அங்க இந்த டீனா வந்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தீரக்குங்க, சாப்பிட்டுட்டு இருக்க பார்த்தா தெரியலையாங்கிறான். ஹீரோயின் வந்துட்டு, சார் இனிமே நீ இங்கேயே தங்க சொல்லிட்டாரு, அதுக்காக தான் எனக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்ல, ஓஹோ அப்படியாங்கிற மாதிரி இந்த டீனா பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, தீரக் எனக்கு சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு, உங்களுக்கு மேற்கொண்டு டீச்சருக்கு எந்த உதவியும் செய்யணுங்கிற அவசியம் இல்லைன்னா நம்ம 2 பேரும் பேங்காக் போலாமான்னு கேக்குறா. அவனும் சரி டீனான்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடுறான். அது ஹீரோயின் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க சேர்ல ஹீரோ கழட்டி வச்சுட்டு போனா அவனோட கிளீனிங் ஆப்ரான் எடுத்து கையில வச்சுட்டு அவன் தனக்கா காலையில இருந்து பண்ண உதவியெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு ஏதோ பூ பூக்குற மாதிரிதான் இருக்கு, சரி பொறுத்து இருந்து பாப்போம். இங்க மெயின் ஹவுஸ்ல எல்லாரும் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனி அவளுக்கு தனியா ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாளா. அப்போ பாத்தீங்களா நான் சொன்னேன்ல இந்த டீனா ஒரு மாதிரின்னு, இப்ப கூட பாச கூட்டிட்டு பேங்காக் போயாச்சு, அங்க போய் என்னன்னா அவங்க பண்ணுவாங்களோன்னு இவ புலம்பிட்டு இருக்க. அப்படி என்ன நடக்குன்னு நீ வேண்டாம் திரும்பி வந்தது பாஸ் கிட்ட கேளுன்னு சோமு கமெண்ட் கொடுக்க, நீங்க யாருமே நான் சொல்ற சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, இந்த டீனா சரியில்லைங்க, நான் இருந்துட்டு நீ பிரியா டீச்சர் வந்தப்ப கூட அவங்க மேல விரோதமா தான் சுத்திட்டு இருந்த, எத்தனை முறை பாஸ் கிட்ட அவங்கள மாட்டி விட பார்த்தேன், ஆனா இப்ப பாரு டீச்சர்னு பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்க, இதே மாதிரி இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு டீனான்னு அவங்க பின்னாடியும் சுத்துவேன்னு சொல்ல, சோமு இருந்துட்டு கரெக்டா சொன்னீங்க நானி, இவளுக்கு அழகா யாராச்சும் ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலே பொறாமை ஆயிடுது, டீச்சர் நல்லவங்கிறது அவங்க வந்த முத நாளே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அத நந்து கிட்ட கூட சொன்ன, அவன் தான் எனக்கு டீச்சரை பிடிக்கல எப்படியாச்சும் துரத்தி விடுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டதால ஒரு அக்காவா தம்பியோட ஆசையை நிறைவேற்றி வச்சேன், இந்த டீனா விஷயம் அப்படி கிடையாதுங்கிறா. ஆனா எங்க இவ பேசிட்டு இருக்க மத்த எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க, இவள மதிக்கவே இல்ல. ச்சே இந்த வீட்ல யாருமே என் பேச்ச கேக்குறது இல்லன்னு ஆனி அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறா. அடுத்து ஆனி ஹீரோனை தேடி வந்து, டீச்சர் நான் படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் ஹை ஸ்கூலோட நிப்பாட்டினால எல்லாரும் என்ன முட்டாளே நினைச்சிட்டு இருக்காங்க, நானும் காலேஜ் போறேன் டிகிரி வாங்குறேன்னு சொல்ல ஹீரோயின் ஒரு ஃபார்மை கொண்டு வந்து அவ பக்கத்துல வச்சுட்டு, சரி இன்னும் 2 நாள்ல நீ காலேஜ் போற, உன்னை பயத்தோட, அதெல்லாம் பாசிபிளா டீச்சர், ஏதோ நான் அவசரத்துல காலேஜ் போறேன்னு சொல்லிட்டேன், என்னால போய் படிக்கலாம் முடியுமா, நான் ஹை ஸ்கூல் தாண்டதுக்குன்னே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான், நீ வீட்ல இருந்தே படிச்சுக்கலாம், ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பிரசன்டேஷன் எக்ஸாமுக்கு மட்டும் நீ காலேஜ் போனீங்கன்னா போதும், மத்த நேரம்லாம் உன் பக்கத்துல உன் கூடயே இருந்து நான் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லி தரேன், கண்டிப்பா உன்னால டிகிரி முடிக்க முடியும்னு சொல்லவும் இவன் உடனே ஹீரோனோட தோள் மேல சாஞ்சிடுறா. என்னாச்சு நீங்க, தேங்க்ஸ் டீச்சர் நீங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நான் ஆரம்பத்துல எல்லாம் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாளா. ஹீரோன் அவளை தட்டி கொடுத்து, அனி நீ இது வரைக்கும் பண்ண எதையுமே நான் மனசார எடுத்துக்கல, ஏன்னா உன்னை என்னோட சின்ன தங்கச்சியா தான் பாக்குறேன், சொல்ல போனா சில சமயம் நீ பண்ண குறும்புத்தனத்துல பார்த்து சிரிப்பு தான் வருது, அதுவும் என்ன திருடி நீ பட்டம் கட்டுறதுக்காக நீ ஒரு ட்ரிக் பண்ணல, அப்பதான் எனக்கு தோணுச்சு நீ எவ்வளவு இன்னசென்ட்னு, சோ எனக்குமே உன்னை ரொம்ப பிடிக்குங்கிறா. ஆமாங்க பாக்குறதுக்கு அப்படியே அக்கா தங்கச்சி மாதிரிதான் இருக்கு. நெக்ஸ்ட் இல்லையா ஆனி காலேஜுக்கு போற மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சோமு மட்டும் ஒரு பக்கமா கதறி கதறி எழுதிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு கேட்டா, டீச்சர் இந்த ஆனியை விட நான் தானே கிளாஸ்ல உட்காந்து மாங்கு
வாங்கன்னு படிச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னால காலேஜுக்கு போக முடியல, இந்த ஆனி மட்டும் காலேஜுக்கு போறா பாருங்க. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. பேசாம சின்ன வயசுல நானும் ஒழுங்கா படிச்சு இந்நேரம் ஹை ஸ்கூல் வரைக்காச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஆனி கூட சேர்ந்து நானும் காலேஜ் போயிருந்திருக்கலாமே. போச்சு போச்சு எல்லாம் போச்சுன்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனி இருந்துட்டு வாய மூடு, காலேஜுக்கு போற நேரத்துல அபசகன மாதிரி ஒப்பாரி வைக்காதுன்னு அவ எல்லாருக்கும் டாடா பை பை காட்டிட்டு யாரோ ஒருத்தரை மட்டும் தேடிட்டு அப்படியே மெதுவா நடந்து வரா. பின்னாடி திரும்பி பாக்குறா, சைட்ல திரும்பி பாக்குறா. அப்ப வரமாட்டாராட்டு இருக்கு. எல்லாரும் மேலயும் அக்கறையா இருப்பாரு, ஆனா என்ன மட்டும் டீல்ல விட்டுருவாரு அப்படின்னு வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு வர எதுக்காப்புல ஒரு பைக் வந்து நிக்குது. அதுல இருந்து இறங்குறது நீலன் தான். அப்ப பைக் யாருதுங்க? உனக்கு பைக்ல போறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உன்னை ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு பைக்ல கூட்டிட்டு போனுங்கிறக்காக அப்பா 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். எப்படி இருக்கு சர்ப்ரைஸுங்க? நான் கூட நினைச்சப்பா எப்படி நான் காலேஜ் எல்லாம் ஒழுங்கா படிச்சுட்டு வர மாட்டேன்னு, நீங்க நான் வழி அனுப்பிச்சு வைக்க வர மாட்டீங்கன்னு. அது எப்படி ஆனி, நம்ம குடும்பத்திலேயே முத காலேஜ் போறது நீதான். உன்னை இளவரசி மாதிரி கூட்டிட்டு போனுங்கிறக்காக தான் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரே பாசமா தான் பொண்ணுக்கு ஹெல்மெட் எல்லாம் மாட்டி விட்டு ஏறா இப்ப போலாம் அப்படின்னு ஆனிய காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஆனியோட அம்மானு இந்த டிராமால யாரையுமே காட்டல. நந்து மாதிரி அவளும் சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாம தான் வளர்ந்துருக்காளாட்டு இருக்கு. அதனாலதான் நந்து அவளால் நல்லாவும் புரிஞ்சுக்க முடிஞ்சது, அவனோட ஃப்ரெண்டாவும் ஆயிருக்க முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கிளாஸ்ல மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன சோமுக்கும் நந்துக்கும் சில பேசிக் பிரெஞ்சு வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. தேங்க்ஸ், சாரி, அவரை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டு போன் வயாஜ் அப்படின்னா சேஃப் ட்ரிப்னு மீனிங். நந்துக்கும் சோமுக்கும் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுறதுனால இவ திரும்ப திரும்ப அந்த வேர்டு அங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப டீனாவும் மியாவும் அங்க வந்து முதல்ல டீச்சர் சொல்லி கொடுக்கறதே தப்பு, அந்த வேர்டு அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாதுன்னு அவங்க வேற மாதிரி ஸ்டைலா ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறாங்க. ஹீரோயினுக்கே கொஞ்சம் எம்பாரசிங் ஆயிடுது. அதுல இந்த மியா வேற டீனாக்கு பிரெஞ்சு தெரியும், ஜெர்மன் தெரியும், அவள மாதிரி யாராலையுமே ஸ்டைலிஷா பேச முடியாதுன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க. பக்கத்துல நிக்கிற ஹீரோயின் கரெக்ட் தான், டீனா அளவுக்கு யாராலையுமே ஸ்டைலா பிரெஞ்சு பேச முடியாது. டீனாவோட ப்ரொனன்சியேஷனை கம்பேர் பண்ணா டீச்சர் இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு வேற அவன் கமெண்ட் கொடுக்கவும் ஹீரோயினுக்கு இன்னும் எம்பாரசிங் ஆயிடுது. நந்தும் கூட ஆமா, டீச்சர் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கும் ஆன்டி ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்குமே வித்தியாசம் இருக்கு. நான் சிடில இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னா அதுல ஆன்டி பேசுற மாதிரி தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்ல சோமு மட்டும்தான் இல்ல பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்தாவே போதும், நம்ம என்ன பிரெஞ்சுக்காரங்களா, தாய்க்காரங்க தானே அப்படின்னு ஹீரோயின் பக்கமா சப்போர்ட்டுக்கு நிக்க. அதுக்கு மேல ஹீரோயினுக்கு கிளாஸ் கண்டினியூ பண்றதுக்கு விருப்பம் இல்லை, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வெளியில வந்துடுறா. அப்ப ஃபா கால் பண்ணி என்ன பிரியா ஃப்ரீயா இருக்கியா, நம்ம மீட் பண்ணலாமாங்க, நானும் கூட இங்க மூட் ஆஃபா தான் இருக்கேன், சரி வந்துருங்கன்னு சொல்றா. ஃபாவும் ரேயானும் வந்துடுறாங்க. அவங்களுக்குமே சில பிசினஸ் ஒர்க் எல்லாம் இருக்கும், அது 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அவங்களுக்காக ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்து ஒர்க் பண்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்திருப்பான். ஃபா கண்ணாடி போட்டுட்டு ஏதோ லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு ஷார்ட் சைட் ஆட்டு இருக்கு. ரேயான் அதை வித்தியாசமா பார்க்க இவனே அவசரமா கண்ணாடி கழட்டி ஒளிச்சு வைக்க போக பா ஒரு நிமிஷம், இது கண்ணாடி ஒளிச்சு வைக்கிற, நீ கண்ணாடி போட்டிருந்தேன்னா கூட அழகா தான் இருக்க, எனக்காக நீ உன்னை மாத்திக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அவனே அந்த கண்ணாடி அவ கையில இருந்து வாங்கி அவளுக்கு அழகா மாட்டி விட்டு பரவாயில்ல ஃபாவ எந்த ஆங்கிள் இருந்து எப்படி பார்த்தாலும் அழகா தான் இருக்கான்னு புகழ்றானா. அது ஒரு மாதிரி ஃபாக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குது. அப்போ ரேயானுக்கு ஒரு கஸ்டமர் இருந்து கால் வருது. அவங்க ஒயிட் லில்லி கேக்குறாங்க. ஆனா இவங்க கிட்ட இப்போதைக்கு ஒயிட் லில்லி ஸ்டாக் இல்லாதனால கஸ்டமர் ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே பக்கத்துல இருக்கிற ஃபா அவனோட கஸ்டமர் கிட்ட அவளே பேச ஆரம்பிக்கிறா. மேடம், நீங்க ஒயிட் லில்லி கேக்குறத பார்த்தா ஏதோ பியூரான ஒரு லவ் டிஸ்பிளே பண்றதுக்காக கேக்குற மாதிரி தான் இருக்கு, அதே மீனிங்ல உள்ள இன்னொரு பூவை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்னு அவ ஒயிட் ரோஸ் சஜஸ்ட் பண்ண கஸ்டமரும் உடனே குழாய் ஓகே நான் ஒயிட் ரோஸே ஆர்டர் எடுத்துக்கிறேங்கிறாங்க. அவ்வளவுதான் ரேயானுக்கு ஃபாவோட புத்திசாலித்தனத்தையும் அவளோட பேச்சு திறமையும் பார்த்து நமக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டான ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றான். இவங்களுக்கு ஒரு மாதிரி கியூட்டான பேருங்க. இங்க மெயின் ஹவுஸ்ல ஹீரோ கிட்ட சோமு இருந்துட்டு பாஸ் நீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம பிரியா டீச்சர் அப்படி அவமானப்படுத்தி இருக்க கூடாது, ஏற்கனவே இந்த ஃபாரின்காரங்க 2 பேர் வந்ததும் டீச்சரை வீட்டை விட்டு அனுப்புனீங்க, இன்னைக்கு அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அவங்களை நீங்க டீனா கூட கம்பேர் பண்ணிருக்க கூடாது. நான் கம்பேர் பண்ணல, உண்மையை தான் சொன்னேன், இருந்தாலும் நீங்க சொன்ன உண்மை டீச்சர் எவ்வளவு காயப்படுத்திருக்கும் தெரியுமா, அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சது, நீங்க யோசிச்சு பேசி இருந்திருக்கலாம் பாஸ் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கவும் சரி நான் டீச்சரை பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அவளை தேடி வந்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் கிட்ட ஃபா மேகி செய்ய சொல்லி கேட்டிருப்பாளா, அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்காக செஞ்சுட்டு இருக்கா. பாக்க ஏதோ ஒரு கால் வரவும் அவன் நகர்ந்து போயிடுறா. முதல்ல ஹீரோயின் கொண்டு போய் ரேயானுக்கு மேகியை சர்வ் பண்ணவும் அங்க கரெக்டா ஹீரோ வந்துடுறான். அவன் கண்ணுல படுறது ரேயான் கிடையாது, அந்த மேகி பவுல் தான். 2 நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் செஞ்சு கொடுத்த மேகி அவன் சாப்பிட்டு இருந்திருப்பான்ல, இப்ப அந்த இடத்துல ரேயான் உட்கார்ந்துட்டு இருக்குது, அவனுக்கு பிடிக்கல. அதுக்கு பின்னாடி அந்த டீனா வந்து யார் இவரு டீச்சரோட ஃப்ரெண்டா அப்படின்னு அவ கேட்கவும் ஆமா நான் இங்கதான் பக்கத்துல ஃபிளவர் ஃபார்ம் வச்சிருக்கேன், பிரியாவோட ஃப்ரெண்டுங்க, நான் டீனா பிரேமோட தங்கச்சி, எனக்கு ஃபிளவர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், என்ன உங்க ஃபார்முக்கு இன்வைட் பண்றீங்களா, கண்டிப்பா அப்படின்னு அவனோட கார்டு எடுத்து கொடுக்குறான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடறாங்களா. ஹீரோயின் பவுல்ல எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ கிட்ட போய் பிரியா இந்த மந்த்ல உங்க சேலரி கொஞ்சம் கட் பண்ண போறேன், எதுக்கு, ஆமா என்னோட வீட்டு மேகி பாக்கெட் எடுத்து என்னோட கேஸ்ல என்னோட வீட்டு இன்கிரீடியன்ஸ் வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க சமைச்சு கொடுத்தீங்கன்னா காசு அப்ப உங்கள்ட்ட இருந்து வாங்காம உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்தா வாங்க முடியும், இதுக்கெல்லாமா கணக்கு பாப்பீங்க, உங்களுக்கு மட்டும் தான் கணக்கு பார்த்திருக்க மாட்டேன், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பார்க்க தான் செய்வேன், அப்ப நீங்க என் சேலரில இருந்து எல்லாம் கட் பண்ண வேண்டாம், இப்பவே நான் அதுக்கான பணத்தை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து அவன் கையில கொடுக்க குட் பிரியா சொன்னதுமே புரிஞ்சுக்கிட்டீங்களா, நீ ஒன்னும் பணத்தை வாங்கி வச்சுக்கிறான். அப்புறம் பிரியா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன இங்க
வந்திருக்காங்க. நான் இங்க திரும்பி வரதுக்கான ஒரு கண்டிஷன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்ப வேண்டாலும் பார்க்க வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க எப்ப வேண்டாலும் வரலாம், ஆனா அவங்க வரதுக்கு முன்னாடி நீங்க எங்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கணும். பர்த்டே பார்ட்டிலேயே நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நல்லா மிங்கிள் ஆயிட்டீங்கல்ல, அவங்களை இன்னுமா நீங்க வேற ஆட்களா பாக்குறீங்க? சாரி பிரியா, உங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஃப்ரெண்ட்லியான பர்சன் எல்லாம் கிடையாது. சரி விடுங்க. நந்து நெக்ஸ்ட் இயர் எந்த ஸ்கூல்ல சேர்த்தலாங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட் கேட்டிருந்தேனே, அதை ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன். அப்ப நைட்டு டின்னருக்கு அப்புறமா 2 பேரும் ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம், மறக்காம லிஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோனுக்கு என்னடா நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு என்ன இன்னைக்கு வேற மாதிரி ஆயிட்டாரு? ஒரு நூடுல்ஸ் கிண்டி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுத்தது அவ்வளவு பெரிய தப்பா? அன்னைக்கு நூடுல்ஸே இவருக்கு பிடிக்காதுனாரு, இன்னைக்கு நூடுல்ஸ் மேல ஓவர் பொசிட்டிவால இருக்காரு. ஹலோ டீச்சர் மேடம், அவர் நூடுல்ஸ் மேல பொசிட்டிவா இல்ல, நூடுல்ஸ் கிண்ண உங்க மேலதான் பொசிட்டிவா இருக்காரு. அன்னைக்கு நைட் டின்னருக்கு அப்புறமா ஹீரோயின் ஒரு ஃபைல் எடுத்துட்டு ஹீரோ பாக்குறக்கா மெயின் ஹவுஸ்க்கு வந்தா அங்க அவன் இல்ல. டீனா கூட வெளியில போயிருக்கதா சொல்றாங்க. சரி அவள் வர வரைக்கும் வெயிட் பண்றேன்னு இவ கார்டன்ல உட்காந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோவா டீனா கூட ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக ஒரு கிளப்புக்கு வந்திருப்பான். இந்த டீனா நல்லாவே ஹீரோட வீக்னஸ் பாயிண்ட புரிஞ்சுட்டு அவங்க அக்கா பிரீமா பத்தி ஓவரா பேசி ஹீரோவை எமோஷனல் ஆக்கி விட்டுறா. அவனும் அதுக்கு தகுந்தப்ப நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்கு போதை அதிகமானதும் இவன் உடனே அவன் கையை பிடிச்சிட்டு, ஒருவேளை நீங்க அக்காவை பார்க்காம இருந்தீங்கன்னா நமக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவோ காதலா மாறி இருந்திருக்கும்ல, அக்காவை இழந்த வழியும் உங்களுக்குள்ள இருந்திருக்காது, அக்காவும் இப்போ உயிரோடு இருந்திருப்பான்னு சொல்லவும் டக்குனு ஹீரோ உஷாராயி கொஞ்சம் அவளை விலக்கி வச்சுட்டு, டோட்டல் ரபிஷ், நம்ம நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மாட்டிருக்கு, வா வீட்டுக்கு போலான்னு அவளை அப்படியே ஆஃப் பண்ணிடுறான். 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த டீனா ஹீரோக்கு குட் நைட் சொல்லிட்டு அவனை லிப்ல கிஸ் பண்ண ஹீரோ பொறுமையாவே அவளை விலக்கி வச்சுட்டு, டீனா இது சரியில்லை, இன்னும் சொல்ல போனா நம்ம 2 பேரும் இன்னும் கிளியரான ஸ்டேட்லயே இல்ல, போய் தூங்குன்னு சொல்ல, சாரி திரக், நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணனால நான் என்னோட நிதானத்திலே இல்ல அப்படின்னு அவளும் ஒரு மாதிரி இன்னசென்ட்டா பேசிட்டு அங்கிருந்து போயிடுறா. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கண்ணுல பச்சையா பட்டுருது. அவ ரொம்ப நேரமா நந்துவோட ஸ்கூல் ஃபைல வச்சுட்டு நின்னுட்டு இருந்தா. இவன் வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. இதுல இப்படி ஒரு சீன் கண்ணுல படவும் அவ அப்படியே உறைஞ்சு போய் அவங்கள பாத்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சைட்ல திரும்பி பாப்பான். பிரியா நீங்க இங்க என்ன பண்றீங்க? கரெக்ட் தான், தேவையே இல்லாம இங்க நின்னுட்டு இருந்திருக்கோன்னு அவ ஃபைல் எடுத்துட்டு திரும்பி பார்க்காம நடக்க ஆரம்பிக்க, என்னாச்சு இவங்க திடீர்னு இவ்வளவு கோவமா போறாங்க அப்படின்னு அவன் பின்னாடியே ஓடி வந்து, பிரியா நில்லுங்க, அவள சொல்ல கேட்காம வேகமா நடந்துட்டு போயிட்டே இருக்கா. இவன் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கனால தள்ளாடி தான் வந்துட்டு இருக்கான். எப்படியும் வந்து அவ கையை பிடிச்சிட்டு, பிரியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கல்ல டீனா என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுமே, இவ கையை உதறி விட்டுட்டு இன்னும் ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்க, இவனும் பின்னாடியே நிதானமே இல்லாம நடந்து வந்து, பிரியா என்ன எவ்வளவு கோவமா இருக்கீங்க, என்ன நைட்டோ நைட்டா என்னோட ஃபார்ம்ல இருந்து பெட்டி படிக்கலாம் எடுத்து கிளம்பிடுவீங்களாங்க? அவ திரும்பி அப்படி எல்லாம் கிளம்ப மாட்டேன், இங்கேதான் இருப்பேன், நம்ம காலையில பேசிக்கலாங்கிறா. காலையில பேசுறதே இப்ப பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கல அப்படின்னு இவ கோப்பட, ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க பிரியா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா பேச தெரியாதா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் ஃப்ரெண்ட்லியா பேசுவீங்களா, நான் உங்களோட பாஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு வேணும்னே நக்கல் பண்ண, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா டிஸ்கஸ் பண்ணலான்னு, அதான் டின்னர் முடிஞ்சிருச்சுல இப்ப பேசலாம் பிரியா, ஏன் நீங்க இன்னும் டின்னர் சாப்பிடலையான்னு இவன் கடிகாரத்தை பார்க்க மணி 12 கட்டுது. ஓ ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அதனாலதான் கோவமா இருக்கீங்களா? அவளை இன்னும் கோவமா அவனை பார்த்து முறைக்க, பிரியா நீங்க இருந்த நூடுல்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கே கிண்டி கொடுத்துட்டீங்க, ஒருவேளை நைட்டுக்கு என்ன நூடுல்ஸ் சாப்பிட கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் இங்கேயே வந்து சாப்பிட்டுருப்ப, நம்ம சீக்கிரமே நம்ம பேச வேண்டியதையும் பேசி இருந்திருக்கலாம். ஏது இவன் நூடுல்ஸ் பத்தி சம்மந்தமே இல்லாம பேசுறான்னு, திரக் நீங்க ஒரு 2 மேகி பாக்கெட்டுக்காக இவ்வளவு சீப்பா இறங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏது மேகி பாக்கெட் சீப்? ஒரு மேகி பாக்கெட் 100 ரூபாய். உங்களுக்கு மேகினா பிடிக்குங்கிறதுக்காக 5 பாக்கெட் வாங்கி நான் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணியிருந்தேன், அதுல நீங்க 3 பாக்கெட்டை காலி பண்ணிட்டீங்க, அதுவும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. நான் தான் அதுக்கு பே பண்ணிட்டேன்ல. ஹீரோவா ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சாராம். நீங்க ஏதோ தெளிவாவே இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம காலையில பேசிக்கலாம், எனக்கு என்னமோ உங்கள்ட்ட பேசுறது சரின்னு தோணலங்க. பாருங்க பிரியா நீங்க ரொம்ப நேரமாவே என்கிட்ட ரூடா பேசிட்டு இருக்கீங்க, ஒருவேளை டின்னருக்கு நான் நூடுல்ஸ் இங்க சாப்பிட வராம டீனா கூட சாப்பிட போயிட்டேன்னு பொறாமையா? இந்த ஆள் என்ன நூடுல்ஸ் விட்டு வெளியில வரவே மாட்டானாட்டு இருக்குன்னு, நீங்க யார் கூட டின்னர் சாப்பிட்டா என்ன, யார் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா என்ன, இல்ல யாரு கூட எங்க போயிட்டு வந்தா எனக்கு என்ன, என் வேலையை பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன், அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இனிமே உங்கள்ட்ட பேசுறது எனக்கு சரின்னு தோணல, நான் காலையில உங்கள்ட்ட என்ன பேசணுமோ பேசிக்கிறேன்னு இவன் மூச்சு விடாம பேச ஆரம்பிக்க. பாருங்க இப்ப கூட நீங்க என்கிட்ட ரூடா தான் பேசுறீங்க, எனக்கு மட்டும் எத்தனை முறை பாடம் எடுத்திருப்பீங்க ரூடா பேசக்கூடாது நல்லா பேசணும்னு, இப்ப நீங்களே அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸ்வீட்டா பேசுங்க பிரியா, அது ஒண்ணுதான் இந்த ஆளு குறைச்சல் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சார் நம்ம நந்துவை எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக டின்னருக்கு அப்புறமா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு வேற ஏதோ ஒரு பிசினஸ் இருந்ததுனால இந்த மீட்டிங்க மறந்துட்டீங்க. நீங்க மீட்டிங்க மறந்ததை பத்தியோ இல்ல என்ன காக்க வச்சதை பத்தியோ நான் துளி கூட கவலைப்படவே இல்லை, ஆனா அடுத்த முறை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் வேலைகள் இருந்ததுன்னா என்ன வீணா வெயிட் பண்ண வைக்காதீங்க, குட் நைட் அப்படின்னு இவ கஷ்டப்பட்டு ஸ்வீட்டா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவனா டக்குன்னு இவ்வளவு கிஸ் பண்ணிடுறான். இவ அதிர்ச்சியில விலகி நின்னு அவனையும் பாத்துட்டு இருக்கேன். ஹீரோக்குமே அப்பதான் ஏன் கிஸ் பண்ணோன்னே தெரியல. அவன் பிரியா சாரின்னு சொல்ல அவங்க வந்து ஓடி போயிடுறா. இவனும் என்னாச்சு ஏன் இப்ப அவளை கிஸ் பண்ண அப்படின்னு குழப்பத்தோடய போய் தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ வேலையா ஹீரோயின் கிட்ட பேசி ஏதோ தெளிவுபடுத்தலான்னு வரான். அங்க ஹால்ல ஆல்ரெடி சோமும் ஆனி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவன் அவங்க பக்கத்துல போய் உட்காந்து டீச்சர் எங்கன்னு கேட்க இதை வந்துருவாங்கன்னு சொல்லவும் அப்ப ஹீரோயின் இவங்களுக்காக ஏதோ கஞ்சி ரெடி பண்ணி இருந்திருப்பாளாட்டு இருக்கு, அதை கொண்டு வந்து வைக்க ஹீரோ எடுத்து சாப்பிட
ஆரம்பிச்சாரான். ஹீரோயின்கா என்ன இவருக்கு ரொம்ப கேஷுவலா இருக்காரு, நேத்துக்கு நடந்ததெல்லாம் இவர் மறந்துட்டாரா இல்ல அதெல்லாம் தெரியாம பண்ணிட்டாரா, இப்ப நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு அவ சிரிக்கிறதா இல்ல என்ன ரியாக்ஷன் கொடுக்கறனே தெரியாம ஹீரோவையே பாத்துட்டு இருக்கேன். இடையில உட்காந்துட்டு இருக்க சோமு ஆனி இருந்துட்டு நேத்து நைட் அவங்க பார்த்து ஏதோ டிராமா கதையை பேச ஆரம்பிச்சாங்க. அதுலயும் ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணி இருந்திருப்பானாட்டு இருக்கு. ஆனி இருந்துட்டு நேத்துக்கு அந்த சீன் செமையா இருந்துச்சு இல்லங்க, ஹீரோயினுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுது. எதுக்கு இந்த பிள்ளைங்க இப்ப சம்பந்தமே இல்லாம கிஸ் பத்தி பேசுறாங்க, ஒருவேளை நைட் நடந்ததுக்கிட்டு இவங்க பாத்துருப்பாங்களோன்னு இவ அவங்க பேசுறதுல கவனமாக ஹீரோவுமே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஆனி இருந்துட்டு செம கிஸ் இல்ல அதுங்க. பதிலுக்கு சோமு, ஆனி நீ சின்ன பொண்ணு, இந்த மாதிரி டிராமால வர சீன்ஸ் எல்லாம் பார்த்து ஏமாந்துராத. அந்த டிராமாவோட கதை உனக்கு முழுசா என்னன்னு தெரியுமா, அந்த ஹீரோவே கிடையாது, அவன் வில்ல, ஏதோ பழி வாங்குறதுக்காக தான் அவளை லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அதுல ஒண்ணுதான் இந்த கிஸ்ஸினும். அதுலயும் அந்த டிராமால கிஸ்ஸினுக்கு முன்னாடி ஹீரோ ரொம்ப நேரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவன் தெளிவான ஸ்டேட்லயே இல்ல, அவனோட எமோஷனல் வீக்னஸ்க்கு தான் ஹீரோனை பயன்படுத்திக்கிட்டான்னு சொல்ல ஹீரோவா இவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து இல்ல நான் அப்படியெல்லாம் பண்ணலங்கிற மாதிரி ஒரு லுக் வீட்டிட்டு இருக்க. ஹீரோயின் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. ஆமா இல்ல என்னதான் இருந்தாலும் இவர் பண்ண தப்பு நம்ம கோவலா பட்டிருக்கோன்னு அவனை வெறுப்பா பாத்துட்டு இருக்க. பிரியா அப்படின்னு ஹீரோ கூப்பிடவுமே ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்க எழுந்து போயிடுறா. அப்பதான் சோமு, பாஸ் டீச்சர் யார் மேலே ரொம்ப கோவமா இருக்காங்களாட்டு இருக்கு. அவ கோவமா இருக்கதே என் மேலதான், அதுலயும் நீங்க பேச்சுன்னு பேசினாலதான் அவ என்ன ஏதோ பொறுக்கி நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான்னு அவன் சோமு மிதிக்க போக, என்ன பாஸ் நீங்களும் கோவமா இருக்கீங்களா? ஆமாடா ரொம்ப கோவமா தான் இருக்கேன். எத்தனையோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும்போது உங்களை யாரடா ரிவெஞ்ச் ஸ்டோரிய பத்தி பேச சொன்னது? எனக்கு பிடிக்கலன்னு அவன் ஹீரோனை தேடி வர அவங்க கிட்ட ஃபைல நீட்டவும், பிரியா நேத்துக்கு நைட்டு நீ ஸ்டார்ட் பண்ணுவானா, பக்கத்துல வந்தீங்க அடிச்சிருவன் இவ கைவோங்க, இவ என்னடா நம்மள பொறுக்கி மாதிரி பாக்குறாளேன்னு ஹீரோ பக்கமா நெருங்கி போகவும் இவ பயந்துட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறா. இவனும் பின்னாடியே வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி சோஃபால உட்காந்துக்க. ஹீரோயின் வந்துட்டு, சார் அதுல நான் 10 ஸ்கூல் மொத்தமா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு எந்த ஸ்கூல் வேணும்னு பாத்துக்கோங்கன்னு சொல்லவும் அவங்க ஒவ்வொரு பேஜஸா திருப்பி பார்த்து, என்னை விட உங்களுக்கு தானே ஸ்கூல்ஸ் பத்தி நல்லா தெரியும், இதுல இருந்து ஒரு 3 பெஸ்டான ஸ்கூலை செலக்ட் பண்ணி கொடுங்க, நான் விசாரிச்சு பாத்துக்கிறேன், நான் ஆல்ரெடி 3 ஸ்கூல் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு இவ ஸ்கூல் நேம் சொல்ல வருவாளா. அப்ப ஹீரோ வந்துட்டு இடையில இருக்கிற சோமு ஆனிக்கிட்டையும், நானும் டீச்சர் தான் இம்பார்ட்டன்ட் விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, நீங்க 2 பேரும் இடத்த காலி பண்ணலாங்க. சோமு ஆனி எழுந்திருக்க போக ஹீரோயின் அவசரமா, நீங்க 2 பேரும் எங்கேயும் போக வேண்டாம், என் பக்கத்துல இருங்க, அப்பதான் நான் சேஃபா ஃபீல் பண்றேங்க. அவ்வளவுதான். ஹீரோ கையில அந்த ஃபைல தூக்கி போட்டுட்டு, நீங்க செலக்ட் பண்ண அந்த 3 ஸ்கூலோட ப்ரொஃபைலையும் எடுத்து கொடுங்கன்னு அவன் அவளை பார்க்க அவளா அவனை கண்டுக்காம ஃபைலையே பாத்துட்டு இருக்கவும் இவன் எதுக்காப்புல உட்காந்துட்டு இருந்த சோஃபால இருந்து எழுந்து அவ உட்காந்துட்டு இருக்க சைட்லயே வந்து உட்காந்துக்கிறான். இருந்தாலும் சோமு ஆனி இடையில தான் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவசரமா 3 ஸ்கூலை செலக்ட் பண்ணி அவன் கையில பேப்பர் கொடுக்காம டேபிள்லயே தூக்கி போட இவன் அந்த 3 பேப்பர் எடுக்கிறேங்கிற பேர்ல இன்னமும் கொஞ்சம் பக்கத்துல சோஃபால நெருங்கி வரான் அவளை வெறுப்பேத்துறதுக்காக. சோமுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவன் எழுந்து போலான்னு பாப்பானா ஹீரோ வந்துட்டு, யாரும் எங்கேயும் போக கூடாது, நீங்க இங்க இருந்து போயிட்டீங்கன்னா டீச்சர் பயப்படுவாங்க, அதனால இங்கேயே உட்காருங்கன்னு அவன் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கல, எனக்கு இந்த ஸ்கூலையும் பிடிக்கல, இதையும் எனக்கு பிடிக்கலன்னு 3 பேப்பரையும் சோமு தலைமையிலேயே போட, சோமு வந்துட்டு ஆனிக்கிட்ட, பாஸ் இப்ப என் தலையில தானே அடிச்சாருங்க. ஆமா என்னன்னே தெரியல, பாஸ்க்கு திடீர்னு காலையில இருந்து உன் மேல கோவமா இருக்கு, அதுலயும் நேத்துக்கு நைட்டு நீ பார்த்த டிராமாவை பத்தி ஏதோ சொன்னல, அதுல இருந்து அவரு ரொம்ப உக்கிரமா ஆயிட்டாரு, இப்ப நம்ம இங்க இருக்கலாமா போலாமாங்கிற மாதிரி 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவா, டீச்சர் வேற ஏதாச்சும் ஸ்கூல்ல செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல இவன் 4வது செலக்ட் பண்ணி வச்ச ஒரு ஸ்கூலோட ப்ரொஃபைல் எடுத்து அவன் கையில கொடுக்க அவன் அந்த ஸ்கூலையும் பார்த்துட்டு, இது எனக்கு பிடிக்கலன்னு பேப்பரை சோமோட தலையிலேயே போட, பேசாம ஹெல்மெட் மாட்டிட்டு வந்து உட்கார்ந்துடலான்னு சோமு நைஸா கொஞ்சம் விலகி உட்காருவானா. அந்த சமயத்துல ஹீரோ அந்த சோஃபால இன்னும் நகர்ந்து உட்கார ஹீரோனுக்கு பயமாயிடுது. யாரும் இங்க இருந்து போயிடாதீங்கன்னு சொல்ல ஹீரோ அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டே திரும்பி, சோமு ஆனி பழையபடி எல்லாரும் வந்து ஒன்னா உட்காருங்க, பாருங்க டீச்சர் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு இன்னும் எல்லாரும் நெருக்கி உட்கார, என்ன டீச்சர் பயம் போயிடுச்சுல, ஒரு நல்ல ஸ்கூல்ல செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு அவன் அவளை நக்கலா பார்க்க ஹீரோனும் கடைசியா ஒரு ஸ்கூலோட ப்ரொஃபைல் எடுத்து அவன் கையில கொடுக்கவும் அவன் அப்படியே வாங்கிட்டு சோமு ஹக் பண்ணி உட்காந்து, ஓகே எனக்கு இந்த ஸ்கூல் நந்துக்கு சரி வரும் தான் தோணுது, இதோட இந்த மீட்டிங் முடிச்சுக்கலான்னு எழுந்து போயிடுறான். சோமு ஆனியும் என்னாச்சு பாஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க அவ எனக்கு தெரியலன்னு சொல்லி எழுந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல யுத்தி ஹீரோட வீட்டுக்கு வரான். வந்து ஹால்ல இருக்கிற ஒரு பெயிண்டிங்க பாத்துட்டு இருப்பானா. எங்க வெளியில போய் இந்த ஹீரோ யுத்தி வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவன்கிட்ட போய், என்ன நீங்க என்ன தேடிங்க, தீரக் சொல்லி ஆகணும், உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பிடிக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் வரும்போது ஒரு ஒரிஜினல் பீஸ் வாங்கிட்டு வந்திருப்பேன், பாவம் நீங்க ஏமாந்துட்டீங்க, யுத்தி நேரா விஷயத்துக்கு வரீங்களா, இதான் உங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒண்ணும் இல்ல பழைய விஷயம் தான், உங்க லேண்ட் எனக்கு எப்ப தர போறீங்க, என்னோடது அதே பழைய டெசிஷன் தான், நான் லேண்டை யாருக்காகவும் எதுக்காகவும் விற்க போறது இல்ல, அவசரப்படாதீங்க தீரக், முன்ன நான் ஆஃபர் பண்ண பணத்தை விடவே உங்களுக்கு 2 மடங்கு அதிகமா தரேன், யுத்தி என்னோட பொருளுக்கு நீங்க எதுக்கு விலை வைக்கிறீங்க, நீங்க போலாங்கிறான். யுதிகா என்ன பண்றனே தெரியல, அவன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறான். அப்ப அங்க டீனா வரவும் அவன் மூடைய மாறிடுது, யார் இந்த அழகான பொண்ணுங்க, டீனாவும் சிரிச்சுட்டே வாலண்டியரா அவளே வந்து, நான் பிரிமோட சிஸ்டர், இங்க வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க, டீனா உங்களை மாதிரியே உங்க நேமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, இந்த ஊர்ல எனக்கு நிறைய ரெசார்ட் இருக்கு, வெக்கேஷனுக்கு தானே வந்திருக்கீங்க, ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க எப்ப வேண்டாலும் வரலாம், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சிவன் கிஸ் பண்ணலான்னு போவானா. ஹீரோவா டீனாவை டக்குன்னு அவன் பக்கமா இழுத்து வச்சுக்கிறான். இந்த யுத்தியோட கேரக்டர் சரியில்லைன்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் டீனாவை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்துல அவன் பண்ணி இருந்திருப்பான். ஆனா டீனா நினைச்சுக்கிறா
பிரியா இவருக்கு நம்ம மேல பொசசிவ் இருக்கு, நம்ம ஆசைப்படுறது இன்னும் கொஞ்ச நாள் நடந்துரும்னு சந்தோஷப்பட்டுக்கிறா. இந்த மாதிரி சமயத்துல ஃபா வேற ஹீரோ தேடி வந்து நான் ஒரு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் நடத்தணும், அதுக்கு உங்க இடத்த வாடகைக்கு விடுவீங்களான்னு கேட்க, ஏற்கனவே இவளோட அண்ணன்காரன் வந்து நிலத்தை விலை பேசிட்டு போயிருந்திருப்பான்ல, அடுத்த நாளே தங்கச்சி வந்து வெட்டிங் போட்டோ ஷூட் நடத்தணும்னு கேட்கவும், என்ன டீச்சர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்தையும் ஃப்ரீயா என் ஃபார்முக்குள்ள சுத்த விட்டதுனால இந்த ஃபார்மே அவங்களுக்கு நினைச்சிட்டாங்களா? இல்ல சார் அப்படியெல்லாம் இல்லன்னு ஹீரோயின் ஏதோ ஒன்னு சொல்ல வர, போதும் இந்த கான்வர்சேஷன் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், எனக்கு பொதுவா என்னோட ஃபார்ம்ல கூட்டம் சேர்றது பிடிக்காது, நீங்க கிளம்பலாம் ஃபான்றான். இல்ல தீரக் நாங்க நிறைய கூட்டம்லாம் வரமாட்டோம், பொண்ணு மாப்பிள அப்புறம் ஸ்டூடியோல இருந்து ஒரு டீம் அவ்வளவுதான் வருவாங்க, உங்களுக்கு சொன்னா புரியாதான்னு ஹீரோ சோமாவை கூப்பிட்டு டீச்சரோட 2 ஃப்ரெண்டையும் வாசல் வரைக்கும் கொண்டு போய் வழி அனுப்பிச்சு வச்சிரு, அவங்க நம்ம காம்பவுண்ட் சேவரை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ திரும்பி வந்தேன்னா போதுங்கிறான். வீட்டை விட்டு வெளியில போங்கிறத இந்த டிராமா ஹீரோ விதவிதமா சொல்லி காட்டுறாங்க. டீனா எப்படியாச்சும் ஹீரோட மனசுல இடம் பிடிச்சணுங்கிறதுக்காக ஒரு ஃபேமிலி டின்னர் அரேஞ்ச் பண்றான். டின்னர்ல பிரெஞ்சு ஃபுட் தான் இருக்கிற மாதிரி பாத்துருந்துருப்பா. நந்துக்கு அந்த டிஷ் எதுவுமே பிடிக்கல. ஹீரோ ஏற்கனவே இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்கனால அவன் விரும்பி தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆன்ட்டி எனக்கு இது பிடிக்கலங்க. இல்ல நந்து இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு பழகிக்கணும், ஒருவேளை நாளைக்கு நீ ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போக வேண்டியிருக்கலாம், ஏன் நீ ஆன்ட்டி கூட தங்குற மாதிரி நிலைமை கூட வரலாம், சோ இப்பவே நீ இந்த ஃபுட்டுக்கெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கணுங்க. நந்துவா பாவமா அவங்க அப்பாவை திரும்பி பார்க்க அவனுமே சாப்பிடணுங்கிற மாதிரி தான் செய்ய காட்டுறான். நந்துக்கு பிடிக்கவே இல்ல, அவன் வாட்டுக்கு அந்த சாப்பாடை நோண்டிக்கிட்டே இருக்க நல்ல வேலையா ஹீரோக்கு அப்போ ஒரு கால் வர அவன் எழுந்து போயிடுறான். நந்து இதான் சந்தர்ப்பன்னு ஆன்ட்டி எனக்கு டீச்சர் கிட்ட ஒரு டவுட் கேட்க வேண்டியிருக்கு, நான் இதோ வந்தேன்னு அவன் அந்த டின்னர்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டின்னர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தோம், அவர் என்னன்னா பிசினஸ் கால் பேசணும் எஞ்சி போயிட்டாரு, இந்த பையன் என்னன்னா வந்ததுல இருந்து நம்ம கிட்ட க்ளோஸ்னஸே காட்டலையே அப்படின்னு இவளுக்கு கடுப்பாயிடுது. நந்து ஹீரோயின் கிட்ட வந்து டீச்சர் பசிக்குதுங்க, ஏன் நீ இன்னும் சாப்பிடலையா? எப்போ மாதிரி இன்னைக்கு நானி சமைக்கல, ஆன்ட்டி தான் ஏதோ பிரெஞ்சு டிஷ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, எனக்கு ஃப்ரைட் எக் தான் சாப்பிடணும்னு தோணுதுங்க. அவளும் இவனுக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்துறா. 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ நந்து தேடி வர ஹீரோ அது தூரமா நின்னு பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுது. சிரிச்சுட்டே வந்து நந்து பக்கத்துல உட்காந்து பிரியா உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு வெட்டிங் போட்டோ ஷூட் இடம் கேட்டிருந்தாங்கல்ல, அன்னைக்கு நான் ஏதோ ஒரு மூட் ஆஃப்ல இருந்தேன், அதனால அவங்கள்ட்ட கோமா பேசிட்டேன், எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நாளைக்கு வந்து வேண்டாம் அவங்க வெட்டிங் போட்டோ ஷூட்டிங் நடத்திக்கிட்டுங்கிறான். உண்மையாவா சொல்றீங்க? அவனு ஆமான் தலையாட்ட. உன்னை நந்து அவங்க அப்பா கிட்ட அப்பா ஆம்லேட் சூப்பரா இருக்கு, உனக்கும் வேண்டாம் உன்னை டீச்சரை விட்டு போட்டு தர சொல்லட்டுமாங்க, அவன் வேண்டாம் நான் சாப்பிட்டுட்டேங்கிறான். சொல்லும் போதே ஹீரோக்கு வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு இறைச்சல் சவுண்ட் கேக்குதா. உன்னை நந்து சிரிச்சுட்டே அப்பா உனக்குமே அந்த பிரெஞ்சு ஃபுட் பிடிக்கல தானே, அதனால தானே நீ போன் கால் பேசுற மாதிரி அங்கிருந்து எஸ்கேப் பண்ணாங்க. அவனும் ஆமாடாங்கிறானா. உன்னை ஹீரோ வந்துட்டு அப்ப உங்களுக்கும் சேர்த்து நான் ஆம்லேட் போடுறேன்னு அவ ஹீரோக்கும் ஆம்லேட் போட்டு கொடுக்குறா. அது ஹீரோ மேல உள்ள அக்கறையா இல்ல தன்னோட ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு அவன் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கிற சந்தோஷமான்னு கேட்டீங்கன்னா 2மே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே அவளோட டீம் கூட்டிட்டு போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ஹீரோட ஃபார்முக்கு வந்துடுறா. ஒரு அழகான பேருக்கு வெட்டிங் போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் டி, உன்னாலதான் இது சாத்தியமாயிருக்கும், நீ தானே எனக்காக தீர கிட்ட பேசினாங்க, நான்லாம் பேசி அவர் கேட்கிற ஆளே கிடையாது, அவர் ரீசெண்ட் டைம்ல ஒரு மாதிரி தான் பேசுறாரு நடந்துக்கிறாரு, இப்ப கூட எதுக்கு உனக்கு இந்த போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாருன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அப்ப போட்டோ ஷூட் நடக்கிற இடத்துக்கு யுத்தி வரான். ஃபா ஓடி போய் அவங்க அண்ணன் கிட்ட இங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்காங்க, ஃபா உன்னோட ஃப்ரெண்டு பிரியாவை இவ்வளவு தூரத்துல இருந்து பாக்கும்போது கூட அவ்வளவு அழகா இருக்கா, அண்ணன் பிரியாவை நீ வேற மாதிரி கண்ணோட்டத்தோட பாக்காத, அவன் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல, தெரியுமா தெரியுமா, இருந்தாலும் உனக்கு அண்ணியா வரக்கான எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு, ஆனா என் ஃப்ரெண்ட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா எனக்கு கிடையாது, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, நான் இங்க போட்டோ ஷூட் நடத்துறதுக்கே கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்கேங்க. ஃபா நான் அவனும் உன்னோட சார்பில் இந்த போட்டோ ஷூட்ல கலந்துக்க வரல, அங்க ஒரு மணமகன் நிக்கிறார்ல அவரோட அப்பா என்னோட பிசினஸ் பார்ட்னரு, இன்னைக்கு ஃபுல்லா அவர் பையனை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க சொல்லிதான் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு, நான் இங்கதான் இருப்பேங்கிறான். சரி என்னமோ பண்ணிக்கான என் போட்டோ ஷூட்டையும் என் ஃப்ரெண்டையும் மட்டும் தொந்தரவு பண்ணாதன்னு இவ பிரைடு கிட்ட போய் ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, இல்ல போட்டோ ஷூட்க்கு என்னோட ஃப்ரெண்டும் அவரோட ஃப்ரெண்டும் இன்னைக்கு வந்துடுறாங்க, ஆனா பாருங்க இன்னும் வரவே இல்ல, நீங்க ஏதாச்சும் மணப்பெண் மணமகன் தோழன் தோழிக்கு ஏற்பாடு பண்றீங்களாங்க. ஃபா அப்படியே பக்கத்துல இருக்கிற ஹீரோயினை திரும்பி பார்த்து மணப்பெண் தோழி ரெடி, மணமகனோட தோழனும் ரெடியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்ப கால் பண்ணி கூப்பிடுறேன்னு அவ ரேயான வர வைக்கிறா. போட்டோ ஷூட்டோட நெக்ஸ்ட் செக்ஷனை பார்ட்டி ஹால்ல வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. பார்ட்டி ஹாலும் ஹீரோட வீட்லயே செப்பரேட்டா ஒரு பில்டிங்ல இருக்கு. அங்க வர ஹீரோ யுத்தி ஒரு மாதிரி பாத்துட்டே என்னஃபா உங்களோட போட்டோ ஷூட்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க, இதான் கடைசி செஷன், இன்னும் ஒரு ½ hourல வேலை முடிஞ்சிருங்க, அப்புறம் ஆரம்பிக்க வேண்டியதானே, இல்ல ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இதோ வந்தாச்சுன்னு அவ வாசல் பக்கமா காட்ட அங்க வந்து நம்ம ஹீரோயின் ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு டால் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. அவ்வளவுதான் எல்லாரும் அசந்து போயிடுறாங்க. ஹீரோவாலாம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்வை நகர்த்தவே முடியல. ஹீரோ பக்கத்துலயே நிக்கிற டீனாக்கு அப்பதான் புரியுது தீரக்கு நம்ம மேல பொசிவும் இல்ல லவ்வும் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல, அவரோட இப்போதைக்கு உள்ள முழு போக்கஸும் இந்த டீச்சர் தானு. ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வரவும் தான் ஹீரோ திடீர்னு அவ்வளவு நேரம் ரசிச்சு பார்த்துட்டு இருந்த மூஞ்சியை மாத்திட்டு அவகிட்ட போய் என்ன பிரியா இதெல்லாம் வேஷங்க, ஃபவுனே பிரியா தான் இன்னைக்கு மணப்பெண் தோழிங்கிறா, அப்ப தோழன் யாருன்னு அவன் கேட்க ரேயான் அவனா வந்து அதான் நான் இருக்கல பாஸ் அப்படின்னு ஹீரோ முன்னாடியே ஹீரோனோட கையை பிடிக்கிறதுக்காக அவன் கையை நீட்ட அவளை அவனோட கையை பிடிச்சிட்டு அங்க நகரவும் என்ன யோசிப்பானு தெரியல. ஹீரோ டக்குன்னு இன்னொரு பக்கமா இருந்து ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அவ அதிர்ச்சியை திரும்பி என்னாச்சு சாருங்க, ஒன்னும் இல்ல இன்னைக்கான போட்டோ ஷூட்டோட லாஸ்ட் செஷன் நல்லா பண்ணி கொடுத்துருங்க பிரியாங்கிறான். அது ஒன்னும் அக்கறையில
சொன்ன மாதிரி இல்ல, ஏதோ உள்குத்து வச்சு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சொன்னவன் உடனே அங்க எதுக்காப்புல போய் ஒரு டேபிள்ல உட்காந்து சோமாவை கூப்பிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர சொல்றான். எதுக்கு பாஸ் இன்னத்துலயாங்க, சொன்னதை மட்டும் செய்யன்னு சொல்லிட்டு அம்மாட்டு பாட்டில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிளாஸ்ல ஊத்தி குடிச்சிட்டே இருக்க ஆப்போசிட்ல போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. அதுல போட்டோ ஷூட்காக பேர் தான் நிக்க வச்சிருப்பாங்க. எப்பெல்லாம் ரேயானும் ஹீரோயினும் ரொம்ப பக்கத்துல நெருங்கி வராங்களோ அப்பெல்லாம் ஹீரோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். டீனா இருந்துட்டு திருக்கு உங்களுக்கு இங்க போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேற எங்கேயாச்சும் போலாமாங்க. ஏன் டீனா உனக்கு இந்த போட்டோ செஷன் பிடிக்கலையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உனக்கு போர் அடிச்சுன்னா நீ வெளியில போய்க்கோங்க. அவளா கடுப்பா எழுந்துச்சு. அங்க ஏற்கனவே ஏகப்பட்ட வைத்தறிச்சலோட ஒரு ஓரமா யுத்தி தான் இருப்பான். அவன் பக்கத்திலேயே போய் இவளும் உட்கார்ந்துக்கிறா. போட்டோகிராஃபர் இருந்துட்டு ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்க, அப்பதான் நல்லா ரியலா இருக்கும்னு சொல்லவும் ரியல் பேர் நல்லாவே நெருங்கி வந்துடுறாங்க. ஆனா இந்த தோழன் தோழி பேர் கொஞ்சம் லைட்டா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணவும் ஃபா இருந்துட்டு ரேன் பிரியா இன்னும் கொஞ்சம் நெருங்கி வாங்கங்கிறா. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்த ஹீரோவும் ஃபா சொல்றது கரெக்ட், பிரியா ரேன் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் நெருங்கி இல்லங்க. ரேன் நீங்க கூட பிரியா மேல கை போட்டுக்கோங்க, அப்பதான் நான் போட்டோ நல்லா ரியலா வரும். இன்னைக்கே நல்லா போட்டோ எடுத்துக்கோங்க, நாளைக்கு எல்லாம் திரும்ப இங்க வந்தீங்கன்னா இடம் தர மாட்டேங்கிறான். பாக்க இவர் ஒன்னும் நல்ல எண்ணத்துல சொன்ன மாதிரி இல்லையேன்னு அவ திரும்பி பார்த்துட்டே சரி இன்னும் கொஞ்சம் எல்லாரும் நெருங்கி வாங்கங்கிறா. அப்புறம் ஓரளவுக்கு எல்லாரும் க்ளோஸா நெருங்கி வராங்க. ஃபா இப்ப எல்லாம் கரெக்டா வந்துருச்சு பாத்தீங்களா, குட் ஜாப் அப்படின்ட்டு அவன் இன்னும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்க. ஃபா இருந்துட்டு ஃபைனலா சரி இதோட போட்டோ ஷூட் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறா. உன்னை ஹீரோ எழுந்துச்சு வந்து கொஞ்ச நேரம் உங்க போட்டோகிராஃபரை நான் கடன் வாங்கிக்கிட்டுமாங்க. சார் நீங்க, எனக்கும் இன்னைக்கு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. சரி போய் நில்லுங்கன்னு சொல்ல அவனா ஹீரோயின் கையை பிடிச்சுக்கிறான். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சா எடுக்கணும், நாங்க ரெண்டு பேரும் இல்ல நாங்க எல்லாரும் அப்படின்ட்டு தூரமா நிக்கிற வீட்டுல வேலை செய்யறவங்க ஃபார்ம்ல வேலை செய்யறவங்க எல்லாரையும் அவங்க பக்கத்துல வர சொல்றான். சார் நாங்களுமா? ஆமா இன்னைக்கு தான் போட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல நாள் பாருங்க, போட்டோகிராஃபர் கூட ரெடியா இருக்காரு. அப்புறம் ஈவென்ட் மேனேஜர் ஃபாவும் நம்ம கூடயே அசிஸ்ட் பண்றதுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா தான் நல்ல போட்டோல விழுவோங்க. என்னடா பாஸுக்கு போது அதிகமாயிடுச்சு இருக்கு ஏதோ சொல்றாருன்னு எல்லாரும் வந்து ஹீரோ பக்கத்துல நின்னுக்கிறாங்க. கொஞ்சம் எல்லாருமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நிக்கிறாங்க. ஹீரோவா இவ்வளவு நேரம் ஃபார்ம் மேடம் சொல்லிட்டு இருந்த யாரு கேட்கலையா? அவங்க சொன்னாங்கல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு க்ளோஸா நிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு போட்டோ ரியலா தெரியும், வாங்க எல்லாரும் நெருங்கி வாங்கங்கிறான். எல்லாரும் ஒரு மாதிரியே யோசிச்சுட்டே பக்கத்துல நெருங்கி வராங்க. போட்டோகிராஃபர் 2-3 போட்டோ எடுத்துறாரு. ஃபா இருந்துட்டு தீரக்கு நிப்பாட்டிக்கலாமான்னு கேட்க பாத்தீங்களா ஃபா உங்களுக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லா டைம் கொடுத்தேன், ஆனா நீங்க எனக்கு ஒரு 5 நிமிஷம் கூட போட்டோ எடுக்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கஸ்டமர்ஸ் போட்டோ எடுக்கும் போது மட்டும் இன்னும் நெருங்கி வாங்க அப்பந்தான் ரியலா இருக்கும்னு எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க, எங்களுக்கு அப்படி நீங்க கொடுக்கவே இல்லையே. ஆமா நீங்க சொல்றோம் சரிதான், இன்னும் கொஞ்சம் எல்லாரும் க்ளோஸா வாங்கன்னு ஃபா சொல்லவும் ஹீரோவும் இதைத்தான் நான் முதல்லயே சொன்னேன்னு ஹீரோயின் பக்கத்துல இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரான். போட்டோகிராஃபரும் பெர்ஃபெக்ட்னு ஒரு 4-5 கிளிக் பண்ணிடுறாரு. என்ன பிரியா நம்ம எல்லாரும் நல்ல போட்டோல விழுந்திருப்போம்ல, என்னாச்சு இந்த ஆளுக்கு தண்ணி அடிச்சாலே வேற மாதிரி ஆயிடுறானு நினைச்சிட்டு ஆமா சார்ங்கிறா. டீச்சரே சொல்லிட்டாங்கப்பா நம்ம எல்லாரும் போட்டோல நல்லா விழுந்திருப்போமாமா, இதோட இன்னைக்கான செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், தேங்க்யூ ஃபா தேங்க்யூ போட்டோகிராஃபர்னு அவன் தள்ளாடிட்டே அங்க இருந்து போயிடுறான். இப்ப அப்படியே அந்த கடுப்பா நின்னுட்டு இருந்த டீனாக்கு போக்கஸ் வைக்கிறாங்க. அவ பக்கத்துல யுதி போய் ஹலோ பியூட்டி நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கனோ அதே தான் நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு பிளான் என்கிட்ட இருக்கு. அந்த பிளான்ல உங்களுக்கு விருப்பம்னா நீங்க எப்பனாலும் என் ரெசார்ட்டுக்கு என்ன தேடி வரலான்ட்டு போறான். இருந்தாலும் டீனாக்கு இப்போதைக்கு அவங்க கூட கூட்டு வைக்கிறதுல விருப்பம் இல்ல. இந்த மியா வந்துட்டு டீனா பாத்தியா தீரக்கும் இந்த டீச்சருக்கும் இடையில ஒரு ஃபயர் இருக்கு, அந்த ஃபயரை ஆரம்பத்திலேயே அணைச்சாதான் உனக்கு நல்லது, ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியாங்க? இருக்கு, அந்த பிளான்ல ரேயானை தான் நான் ஆயுதமா யூஸ் பண்ண போறேங்கிறா. அடுத்து இவ ஹீரோ கிட்ட போய் தீரக்னா நம்ம பக்கத்து ஃபார்ம் ரேயானோட ஃபிளவர் கார்டனுக்கு போலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வரீங்களா? இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ வேற யாரையாச்சும் கூட்டு போய்க்கோன்னு சொல்லவும் அப்ப அங்க ஹீரோயின் பசங்களுக்கு டீச் பண்றதுக்காக வரவும் இதோ பிரியா வந்துட்டாங்களே நான் அவங்க கூட ரேயானோட ஃபார்முக்கு போயிடுறேன், ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட நானும் ஜாயின் அடிச்சிட்டேன்னா நல்லா ஃபன்னா டைம் போகும்ல. என்ன பிரியா உங்க ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு என்ன கூட்டிட்டு போவீங்கல்லாங்க. ஹீரோனும் ஹீரோ கிட்ட பெர்மிஷன் கேட்கிற விதமா அவனை பார்க்க ஏன் பிரியா தயங்குறீங்க, நாளைக்கு நம்ம எல்லாருமே உங்க ஃப்ரெண்டோட ஃபார்முக்கு போயிடலாங்கிறான். இதைத்தான் டீனாவும் எதிர்பார்த்திருப்பாளாட்டு இருக்கு, அதனால நடக்கட்டும் மனசுல நினைச்சுக்கிறா. நெக்ஸ்ட் டே இவங்க எல்லாரும் ரேயானோட ஃபார்முக்கு கிளம்பி வந்துடுறாங்க. டீனா ஒரு பக்கம் வேணும்னே தனியா ஃபிளவர்ஸ் சுத்தி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனும் ரேயானும் ஜாலியா பேசிட்டு சந்தோஷமா சிரிச்சு கார்டன் சுத்தி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவா தோட்டத்தையும் பாக்குறது இல்ல டீனாவையும் கண்டுக்கிறது இல்ல. ஹீரோனுக்கும் ரேயானுக்கும் பின்னாடி ஒரு 10 அடி தூரத்துல அவங்களே பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் திரும்பி பார்க்கும்போது மட்டும் இவன் ஏதோ தோட்டத்தை பாக்குற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கான். ஒரு வழியா டீனா பாதி தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வந்து வாங்க பிரியா நம்ம 2 பேரும் பேசலான்னு ஹீரோனை தனியா கூட்டிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் ரேயானும் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் திரக் நீங்க என்னோட ஃபார்முக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல, எப்படி இருக்கு என்னோட ஃபார்முங்க, ரொம்ப அழகாவே இருக்கு, நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ் திரக், உங்களை மாதிரி ஒரு ஆள் என்னோட தோட்டம் அழகா இருக்குன்னு சொல்லும் போதுதான் உண்மையிலேயே என்னோட தோட்டம் அழகுன்னு என்னால உணர முடியுது. அப்படியே நம்மளோட பழைய பகைமையெல்லாம் மறந்துட்டு நம்ம ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? ரேயான் நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சிக்கவே இல்ல, நான் உன்னோட தோட்டத்துக்கு வந்தேன், நீ என்னோட தோட்டத்துக்கு என் பையனோட பர்த்டேக்கு வந்தேங்கிறனால உன்னை நான் நம்பிட்டேன்னு நினைச்சுக்காத. என்னோட மனைவியோட ஆக்சிடென்ட்ல எனக்கு இன்னமும் உன் மேல சந்தேகம் இருக்கு, ஏன் இப்ப நடந்த நந்துவோட கடத்தல்ல கூட நான் உன் மேல ஒரு சந்தேக கண் வச்சிருக்கேன். திரக் நீங்க இன்னும் பழசெல்லாம் மறக்கலையா? உங்க ஒய்ஃப் இறந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், அப்புறம் இப்ப உங்க பையனை கடத்திட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த கடத்தல்ல பாதிக்கப்பட்டதா இருந்தது நந்து மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்டு பிரியாவும் தான்.
அவளுக்கு ஆபத்தை நானே வர வைக்கணும்னு பாப்பேனா அப்படின்னு விளக்கம் கொடுக்கவும் ஹீரோக்கும் நீங்க சொல்றது சரிதான், என் பையனை காயப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க பிரியாவோட லைஃபை ரிஸ்க்ல வைக்க மாட்டீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக உங்களை முழுசா நம்பிட்டேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. நம்ம 2 பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸே ஆக முடியாதுன்னு அவன் கான்வர்சேஷன்ல இருந்து பாதிலேயே எழுஞ்சிடுறான். இங்க டீனாவும் ஹீரோனும் நல்லா தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மியா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்திருப்பாள். அவ வேணும்னே வந்து அதை ஹீரோயின் மேல கொட்டி விட்டுட்டு ஐயோ சாரி பாருங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருச்சு, நான் வேணும்னு பண்ணல, வாங்க வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஹீரோயின் வேண்டான்னு சொல்லுவா. இருந்தாலும் இல்ல உங்களை மாதிரி அழகான பொண்ணு அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்க கூடாதுன்னு வலுக்கட்டாயமா ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக கூட்டிட்டு போறா. கொஞ்ச நேரத்துல இந்த மியா டீனா கிட்ட வந்து பிளான் சக்சஸ்ங்க, அப்ப நம்ம பிளான் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாமான்னு இவங்க ஒரு இடத்துல நின்னு நம்ம ஹீரோயினை பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு அழகான ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கா. அவ அங்க திரும்பி நின்னுட்டு இருக்கவும் அந்த வழியில வர ஹீரோ திடீர்னு ஹீரோயினை பார்த்துட்டு ஓடி வந்து பிரிம்ங்கிறான். அவள அதிர்ச்சியில திரும்பி பார்க்க ஆனா ஹீரோவோட கண்ணுக்கு அந்த ட்ரெஸ்ல நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது பிரிம் மாதிரி தான் தெரியுது. இவர் எதுக்கு இப்படி பாக்குறாருன்னு நினைச்சிட்டு இவ சாருன்னு கூப்பிட அவனுக்கா பிரிம் அவனை பக்கத்துல கூப்பிடுற மாதிரி இருக்கு. சரி ஓடி போய் ஹீரோயினை ஹக் பண்ணிக்க ஹீரோயினை அவனை தள்ளி விடுறதுக்கு பாக்குறான். ஆனா இவளாம் இல்ல பிரிம் நான் உன்னை விட மாட்டேன், நீ என் கூடயே தான் இருக்கணும், நீ என் பக்கத்திலே தான் இருக்கணும். இவ அவளை இன்னும் டைட்டா ஹக் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயினா அவனை தள்ளி விட்டு ரைன்னு ஒரு அரைஞ்சிடுறா. அப்பதான் அவன் நிதானத்துக்கு வந்து பிரியா நீங்களாங்கிறான். ஆமா நான் பிரியா தான். அப்படியே நீங்க என்னோட பிரிமோட ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அவ ட்ரெஸ் உங்களுக்கு போடுறதுக்கு யார் அனுமதி கொடுத்ததுன்னு இவன் ஆக்ரோஷமா வந்து ஹீரோயினை உழுக்க ஆரம்பிச்சிடறான். இது எனக்கு பிரிமோட ட்ரெஸ்ன்னு தெரியாதுங்க, நான் தான் உங்களை அந்த ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என்ன பிரியா பிரிமோ ட்ரெஸ் போட்டு என்ன செடியூஸ் பண்ணணும்னு பாக்குறீங்களான்னு பழி தூக்கி அப்படியே ஹீரோயின் மேல போட சார் ஒரு நிமிஷம் என்ன விடுங்க, இது பிரிமோ ட்ரெஸ்ன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்றதை கேளுங்கன்னு அவ சொல்றதை இவன் எப்பவும் மாதிரி கேட்க விரும்பல. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா இவன் கிறுக்குனா ஏறான்ல. இவன் திடீர்னு இப்படி ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்க ரேயான் ஒரு பக்கமா ஓடி வந்து என்னாச்சு திரைக்கு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு அவனை ஹீரோயின் கிட்ட இருந்து விலக்கி வைக்க டீனாவும் அதுக்குன்னு எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் பக்கத்துல வந்து பிரியா அப்படின்னு கைய பிடிச்சுக்க ஹீரோமே இப்போ முழுசாவே நிதானத்துக்கு வந்துட்டான். அதனால இதுக்கு மேல அங்க நின்னா வீண் பிரச்சனைன்னு சாரி நான் என்னோட ஃபார்முக்கு போறேன்னு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். டீனாவும் வந்த வேலை முடிஞ்சதுன்னு அவளும் பின்னாடியே போயிடுறா. ரேயான் வந்துட்டு என்னாச்சு ஏன் தீரக்கு ஒரு மாதிரி உங்ககிட்ட வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு, தெரியல இந்த ட்ரெஸ் பிரிமோட தான் இருக்கு அதனாலதான் அவரு ஒரு மாதிரி ஆயிட்டாரு, இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு போனதும் முத வேலையா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பிரிமோட ட்ரெஸ் கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க வர அவன் அப்போ லைப்ரரியில தான் இருப்பான். அந்த லைப்ரரி பிரிமுக்கு ரொம்ப நெருக்கமான இடமாட்டு இருக்கு. சோ அவன் ஞாபகம் வரதுனால அங்கதான் இருக்கான். ஹீரோ அவங்க கிட்ட போய் சார் இந்தாங்க உங்க பிரிமோட ட்ரெஸ்ஸுங்க அவனு கையில வாங்கிட்டு பிரியா ஏன் நீங்க அந்த ரூம்குள்ள போனீங்க, எதுக்கு பிரிமோ ட்ரெஸ் நீங்க போட்டு அவளோட நினைவுகளை அழிக்க பாத்தீங்க, தீரக் நீங்க இன்னமும் நான் யாருன்னே சரியா புரிஞ்சுக்கல, நீங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நான் எதுக்கு அந்த ரூமுக்கு போறேன், இது பிரிமோட ட்ரெஸ்ன்னு எனக்கு தெரியாது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்களை செடியூஸ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, இதுக்கு மேல நான் நல்லவன் நானே சொல்லிக்கிட்டா அது நல்லா இருக்காது, உங்க இஷ்டம், நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கோங்கன்ட்டு அவ ஒரு மாதிரி சங்கட்டமா பேசிட்டு அங்க இருந்து வந்துடுறா. ஹீரோவும் ஹீரோயினை நம்பாம இல்ல, ஆனா பிரிம் விஷயம்னு வந்துட்டா கொஞ்சம் வேற மாதிரிதான் ஆயிடுறான். நந்து மாதிரியே இவனுமே பிரிமோட இடத்துல இன்னமும் வேற யாரையும் வச்சுக்க விரும்பலையாட்டு இருக்கு. அதுக்காக ஹீரோயினையும் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல. ஒரு மாதிரி குழப்பமான சூழ்நிலையில தான் அப்பாவும் மகனும் இருக்காங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் a nice day. Bye friends.